ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறை நீங்க வேண்டும் அன்னையின் அருளால். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ஆடி 3வது வியாழக்கிழமைப்பா. நம்ம பங்கார அம்மாவுக்கு வழிபாடு செய்கிறோம், பார்க்கலாமா? வியாழக்கிழமை நம்ம பங்கார அம்மாவுக்கு நான் வழிபாடு செஞ்சிருந்த வீடியோவாக போட்டிருக்கோம். இன்றைக்கி செய்த வியாழக்கிழமை வழிபாடுப்பா. நம்ம பங்கார அம்மாவுக்காக நான் எதுக்காக வழிபாடு செய்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம பங்கார அம்மா தாய்க்கு நன்றி சொல்கிறதுக்கு தான்ப்பா. பெண்களுக்கு உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. இந்த சூழ்நிலையிலையும் அப்பா அம்மாவும் கூட இருக்க முடியாதுப்பா. பெண்கள்லாம்ப்பா இப்போ தனியாக வெளியில் போகிறாங்க, போய் படிக்கிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்துலலாம்ப்பா பெண்கள்லாம்ப்பா எல்லாத்துக்குமே அடிமையாக தான்ப்பா வீட்டில் இருந்தாங்க. இந்த காலத்து பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னேறி இருந்தாலும்ப்பா அந்த காலத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, இந்த காலத்து பெண்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சுருந்தாலும்ப்பா பெண்களுக்கு நடக்கிற தவறு நடந்துக்கிட்டு தானேப்பா இருக்குது. ஏதோ ஒரு மூலையிலப்பா பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, நமக்கு எந்த ஆதரவும் இல்லையே, நமக்கு யாரும் இல்லை நம்மளை ஆதரிக்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம பங்காரம்மா அருள் வாக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர்லப்பா ஆதிபரா சக்தி அம்மா நமக்காகவே பங்கார அம்மாவை அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. ஓம் சக்தி அம்மான்னு கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம அம்மா காப்பாற்றுவான்னு அருள் வாக்கில் நம்ம பங்கார அம்மா சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குது. நம்ம பங்காரம்மா நமக்காக ஆன்மீகத்தை நமக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த ஆன்மீக வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறதுனால நம்ம நிம்மதியாகவும் அமைதியாகவும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம பங்காரம்மா இல்லைன்னா நம்ம உயிரே கிடையாதுப்பா. நம்ம பங்காரம்மா தான் நம்மளை காத்தருள்றாங்க. நம்ம பங்காரம்மாவுடைய அருளும் கருணையும் இந்த உலகம் இருக்கிற வரையிலையும் அருள் புரியணும்னு நமக்காகவே 53 வருஷம் நம்ம தாய் பங்காரம்மா ஆன்மீகத்தோடு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து அம்மா அருள் புரிந்ததற்கு அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான்ப்பா இந்த வழிபாடு செய்கிறோம். நம்ம அம்மா சொல்லியிருக்கிறாங்கப்பா, ஒரே தாய் ஒரே குலம் ஒரே குரு ஒரே தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம பங்காரம்மா சொல்லியிருக்காங்கப்பா. ஒரே தாய் ஒரே குலம் ஒரே தெய்வம்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இந்த சாமியை கும்பிடாதீங்க அந்த சாமியை கும்பிடாதீங்கன்னு அதை மாதிரி அம்மா சொல்லவே இல்லை. முருகரை கும்பிட்டாலும் மகமாயியை கும்பிட்டாலும் நம்ம எல்லாமே ஆதிபராசக்தி தாண்டா. நம்ம பெத்த தாயே கும்பிட்டாலும் சரி தாண்டா. ஒரே சிந்தனை ஒரே எண்ணங்களோடு இருக்கணும். ஏன்னா நம்ம அம்மாவை கும்பிட்டோம்னா அம்மாக்கிட்ட வைக்கிற கோரிக்கை மட்டும்தான் இருக்கணும். முருகர்கிட்ட கும்பிட்டா முருகர்கிட்ட ஒரே கோரிக்கை. நம்ம இங்கே கோயிலுக்கு போய் அங்கே ஒரு கோரிக்கை அங்கே போய் ஒரு கோரிக்கை அது மாதிரிலாம் வைக்காதீங்க. ஒரே தாய் ஒரே குலம் ஒரே தெய்வம்னு இதுக்கு தான்ப்பா அம்மா ஒரே குருன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லைடா. நானும் எல்லா கோயிலுக்கும் போவேன்ப்பா. போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில் பார்த்தா நம்ம அம்மா தான் வருவாங்க. அம்மா ஓம் சக்தி அம்மான்னு சொல்லுவேன். சொல்லிவிட்டு உடனே நான் மூல மந்திரத்தை சொல்லுவேன். ஆனால் எந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தாலும் நான் வேண்டுதல் வச்சாலும்ப்பா நான் திட்டுனாலும் சரி தான்ப்பா ஒரே கோரிக்கையை நம்ம பங்காரம்மாட்ட தாண்டா நான் வைப்பேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும்ப்பா ஒரே உறுதியாக ஒரே தாய் ஒரே தெய்வம் ஒரே குலம் ஒரே குருன்னு நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி. நாளைக்கு பார்த்தீங்கன்னாப்பா ஆடி வெள்ளிக்கிழமை, அதுக்காகவும் இன்றைக்கி வியாழக்கிழமை இதுக்கு வழிபாடு செய்கிறதுக்காக நான் வீடு வாசல்லாம் மாப்பு போட்டுட்டு தெருவெல்லாம் அலசி விட்டுட்டுப்பா கோலம் போட்டுட்டு அப்புறம் சாமி ரூமுக்கு போயிட்டுப்பா அம்மா விளக்கு ஓம் விளக்கு பஞ்சபாத்திரம் மணி தாம்பாளம் அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம அம்மா படத்துக்கெல்லாம்ப்பா சிகப்பு துணி எடுத்து மஞ்சள் தண்ணியில் நனைச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அம்மாவுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு கீழே நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை சாமானுக்குப்பா மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். வச்சிட்டு இருக்கும்போதே என் பேரனை கூப்பிட்டு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக பூவெல்லாம் உதிரித்து போட சொல்லிவிட்டு அவரும் ஒரு பூவாக அழகாக எடுத்து போட்டுட்டு இருந்தாருப்பா. அப்புறம் அம்மாவுக்கு வழிபாடு செய்கிறதுக்காக பூஜை சாமான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாராதனை தட்டு ஓம் விளக்கு அம்மாவோட விளக்கு. விளக்கெல்லாம் பூஜை ரூமில் நம்ம ஏற்றினானோப்பா கீழே வைக்கக்கூடாதுப்பா விளக்க. அது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மடக்கு வச்சு ஏற்றணும். கீழே விளக்கும் கீழேப்பா ஒரு தட்டு வச்சு ஏற்றணும். ஓம் சக்தி அம்மாவுக்குப்பா நான் கீழே ஓம் வச்ச தட்டில் தான்ப்பா விளக்கு ஏற்றுவேன். அம்மாவுக்குப்பா வழிபாடு செய்கிறதுக்காக அம்மா சாதம் செய்கிறதுக்காக பச்சரிசி எடுத்து அம்மா சாதம் செய்ய அடுப்பில் வச்சுட்டு திருப்பி நான் பூஜை ரூமுக்கு வந்தேன். பூஜை ரூமுக்கு எல்லா விளக்கையும் எடுத்து வச்சு எல்லா விளக்குலையும் எண்ணெய் போட்டு திரி போட்டு ஓம் விளக்கு வைக்கிற தட்டுலப்பா அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதில் ஓம்னு எழுதி அது மேலே தாண்டா அந்த ஓம் விளக்கை வைக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுங்காட்டிப்பா அம்மா சாதமும் ரெடி ஆகிட்டுது. அப்புறம் அம்மாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மா சாதம் செஞ்சு கொண்டாந்து வச்சு அது மேலே ஒரு வேம்பு வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூவு அம்மாவுக்கு திஷ்டி எடுக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் அரிஞ்சு வச்சுட்டு அம்மாவுக்கு நான் குரு காணிக்கையாக ₹1 வைப்பேன்ப்பா. ஆனால் நம்ம எவ்வளோ வேணாலும் அம்மா பாதத்தில் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா
நீ எவ்வளோ பூ வச்சு அலங்காரம் பண்ணாலும் வழிபாடு பண்ணாலும் நீ அம்மான்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீ அம்மாவை பக்தியோடு நினைக்கிறது தான் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்கடா. அந்த நம்ம அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி வழிபாடு செய்து அம்மாவுக்கு பக்தியோடும் உள்ளன்போடும் முழு நம்பிக்கையோட நம்ம அம்மாவுக்கு வழிபாடு செய்யணுண்டா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாப்பா வீட்டில் உள்ளவங்களுக்கும் வேலை இருக்கும், வெளியில் போயிட்டு வந்தவங்களுக்கும் வேலை இருக்கும். பங்காரம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழிபாடு செய்யும் போதுப்பா நம்ம முழு மனசோடு செய்யணும். ஒரு நாளில் எப்போ டைம் இருக்கோ அதில் அரை மணி நேரம் முழு மனசோட வழிபாடு செய்யணும். அது நம்ம அன்றாட கடமைன்னு நம்ம பங்காரம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் முழு மனசோட நம்ம அம்மாவுக்கு வழிபாடு செய்யுங்க. நம்ம அம்மாவுக்கு நான் சாம்பிராணி போட்டு காட்டிட்டுப்பா நல்லபடியாக நம்ம குரு அம்மாவுக்கும் நான் வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம், ஓம் இனித்த மனமே போற்றிவோம், ஓம் என்வகை சித்தோனே போற்றிவோம், ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம், ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம், ஓம் பங்காரு பாலகா போற்றிவோம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் 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 ஓம். அம்மா தாயே ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல்லாடுகவே, அம்மா தாயே ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல்லாடுகவே, அம்மா தாயே ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல்லாடுகவே, அம்மா தாயே ஆடுகவே. உள்ள கோயில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் உன் செயலே, பெருகட்டும் உந்தன் பேரருளே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே, அம்மா தாயே ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே, அம்மா தாயே ஆடுகவே. ஆகஸ்ட் 14, 15பா மேல்மருவத்தூரில் ஆடிப்பூரா பெருவிழா நடக்குதுப்பா. எல்லாரும் மறக்காமல் எல்லாம் கலந்துக்குங்க. அம்மாவோட அருளாலப்பா நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டப்பா. குருவடி சரணம், திருவடி சரணம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி. அம்மா